அடியே கண்ணம்மா, இந்த ஊரான ஊருக்குள்ள ஒரு பொட்ட பிள்ளை தன்னந்தனிமையில வந்திருக்கும் போது என்ன நசுக்க தெரியாதா? என்னையா நசுக்க தெரியாதான்னு கேட்டேன். இப்ப வந்து நசுக்க சொல்றியே? ஏன்னா என்னாச்சு? என்னையா இந்த ஒரு பக்கம் உரங்குது, அங்கெல்லாம் விசனம் முடிச்சுக்கிட்டாங்க. அப்படியா? நசுக்க சொல்றேன். சரி, உனக்கு என்னையா வேணும்? அடியே ஒரு பாடல், சினிமா சாங் பாடல். ஆமா, அருமையான பாட்டு பாடுறேன். எப்படிப்பா? என்னடி முடியம்மா ஓ கண்ணில மையி, அப்படி அப்படி யாரு வச்ச மையி, அது நான் வச்ச மையி, அப்படி அப்படி போனா நான் பின்னாலே வாரே, கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி கோட்ட புள்ள, அப்படி அப்படி கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி கோட்ட புள்ள, அப்படி அப்படி நாக்கு வச்ச வந்த புள்ள பொன்னம்மா, இனி நான் தாடி உன் புருஷன் கண்ணம்மா, என்னடி முடியம்மா உன் கண்ணில பியி. ஏண்டாடே அதை கொண்டு போய் அங்கேயே வைப்பாங்க. ஐயா ஊத்து கூட அப்புறம் ஆடிக்கலாம். இது பீசிக்காரில் பிடிக்க ஐயா, இருக்குது. அடியே அப்படியாக இருந்தாலும் இது அரங்கேற்றம் செய்துள்ள நாடகம் என்னடி? மகாபாரதம். ஒரு பாகபாலகப்பட்ட இல்லை எப்படி என்றால் இந்த உளிவி திருமணம், இல்லை என்றால் நாகக்கண்ணி திருமணம், இல்லை என்றால் அரவான் பிறப்பு. இந்த நாடகத்தில் நான் யார், என் பெயர் என்ன உனக்கு தெரியுமா?
அடியே என்னுடைய பேர் என்ன தெரியுமா? பால பருவமுள்ள சோழ குயில போல பருவமுள்ள சோழ குயில போல மச்ச விழியலைக்கு உச்சமில்லாத ரூபி பொச்சில்லாத ரூபி உச்சம் விண்ணப்படாத மேனி. ஆமா, அப்படி இருந்தாலும் என்னுடைய பேர் என்ன தெரியுமா? மாங்கனியில் பிறந்த மகாலட்சுமி என்று சொல்லலாம். அழகான மகாலட்சுமி ஈண்டெடுத்த தாய் தந்தை யாரு? எப்படி பிறந்தவள் தெரியுமா? போட்டு நான் எப்படி பிறந்தவள் தெரியுமா? தேவாதி தேவர்கள் ஒரு புறமோ தேவாதி தேவர்கள் ஒரு புறமோ அசுராதி அசுரர் மறுபுறம் நின்று தேவாமிர்தமாக்கப்பட்டது கிடைந்தார்கள். சரி, அந்த தேவாமிர்தத்திலே நான் பிறந்தேன். அந்த தேவாமிர்தத்தில் சரி நீங்க எப்படி தான் பிறந்தீங்களா? அடியே என்னுடன் 60,000 சப்த கன்னிகள் பிறந்தார்கள். உங்களுக்கு காலகாலத்துல கல்யாணம் அடியே எனக்கும் ஈரெட்டு தக்க 16 நேர்ந்த உடனே கல்யாணமும் ஆயிடுச்சுடி. இளமுடியிலே வந்துருக்கலாமே, ஈரோட்ல போய் பருவத்துக்கு வந்த இடைஞ்சிக்காதையா? அது இல்லண்ணா, தக்க 16 நிறைந்த உடனே எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. யாரம்மா? யாரை மாலையிட்டேன் தெரியுமா? வைகுண்டத்தை ஒரு பீடமாக ஆண்டு வரக்கூடிய வரும்போது பார்த்தாயா வைகுண்டம் தானூர் வைகுண்டமா? அதுக்கு பேரு ஸ்ரீ வைகுண்டம். வைகுண்டம் ஆமா. வைகுண்டத்தை ஒரு பீடமாக ஆண்டு வரக்கூடிய கோபால கண்ணனையே மாலையிட்டேன். அப்படித்தாலும் பொட்டி எப்படி நாசப்படி அவ்வளோத்தான் இருக்கிறது பொட்டி.
கண்ணே தேவி சுவாமி மன்னா அப்படி அப்படி சோர் சோர் சரி மன்னா மல்லிகை முல்லிகை கோந்து மாந்தாரம் என்று சொல்லக்கூடிய மலரெல்லாம் பறித்து வந்து உங்களுடைய பாதத்தை பன்னீரால் கழுவி எனது பட்டாடையால் துடைத்து உங்களுடைய பாதத்திற்கு வந்தனம் செய்தேன் சுவாமி. கண்ணே தேவி மன்னா என் பார்த்த மனிதனால் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி பதமதினி பணிந்தாய் பதமதினி பணிந்தாய் என்ன தேவியே எப்படி வார்த்தை மன்னருடைய பார்த்த பணிதனால் இந்த பூவுலகிலே என்றென்றும் எனக்கு தேவியாகவே பூவும் பொட்டுடனே வாழ்ந்திருப்பாய் அம்மா. மன்னா தேவி அப்படி இருந்தாலும் இருந்திட்டாலும் அரண்மனையில் இருந்த தேவியால ஆயிரம் ஆயிரம் தாதிமார்களை விட்டு அது சீக்கிரம் வரவழைத்த காரணம் என்ன சாமி? ஏனென்றால் பாண்டவராகப்பட்டவரோ உள்ளங்கையில் இருக்கும் நெல்லியணி போல் பாதுகாத்து வந்தேன். இன்று தினமாக ஆனால் அழகமன்னன் அர்ஜுனாகப்பட்டவன் மாமனை நினைக்காமல் காட்சி யாத்திரையாவது போய் கொண்டிருக்கிறார். என்னை நினைக்காமல் போகிறானே அவன் செய்யும் காரியமாவது வெற்றி ஆகுமா? அதனால அவன் என்ன செய்வான் என்று சொல்லி பொறுத்திருந்து பார்ப்போம். அபயம் என்று அழைத்து விட்டால் நான் அச்சமயமே சென்று விடுவேன். ஒரு வார்த்தை முன்பதாக சொல்லி வைக்கலாம் என்று சொல்லி அழைத்தேன். அந்த வார்த்தையில் இருப்போம். ஏன் நினைப்பது என்று பார்ப்போம். கண்ணம்மா என்ன பண்ற? பூஜைக்கு சாமான ஏற்படுத்திட்டு நீங்க பாரு 48 நாள் கவரி பூஜை. என்னையா உங்க தந்தையார் சொன்னாரு, யாரா இருந்தாலும் சரி சரி அச்சகாரரு பிச்சைக்காரன கூட என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். ஆனா 4 நாள் அழகமான அர்ஜுன மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னா நீ व्यसனம் பிடிக்காத சிரிச்சுக்கிட்டு இருக்கிற. இங்க பாருடா 48 நாள் பூஜையில 47 நாள் கவரி பூஜை முடிஞ்சுச்சு. அதுக்குள்ளே முண்டை முடிஞ்சு போச்சு. என்னடா டெய்லி பூஜை துவக்கறல்ல டெய்லியும் பண்ணிக்கிட்டு சரி இப்ப வந்து 48வது நாள் பூஜை. இப்ப வந்து பூஜை பண்ணனும். சரி பண்ணி தோல. எப்படி? வா உட்காரு. வா உட்காரு. டேய் கல்புர எடுடா. டேய் போடா. எடுடா. போடா. பொட்டி ஓட்டாத. இப்பலாம் பொட்டி ஓட்டாத. அடிக்கும்போது விட்டு பேசும்போது விட்டு நல்ல மனுஷன் பாவம். நாம இவனையும் தொலைச்சு விட்டு என்ன பண்ணுவோம்? என்னது சத்தமா சொல்லு. இல்ல ஒண்ணும் இல்ல. சரி என்ன பண்ணலாம்? இப்ப வந்து பூஜை பண்ணனும். பண்டு யார் வருவாங்கன்னு சிவபெருமானை நோக்கி பூஜை பண்றோம். நான் தந்தையார் சொன்ன மாதிரி ஏதோ கணவரு மனுஷுக்கு பிடிச்ச மாதிரி வருவாரு புருஷன் வருவாருன்னு சொல்லி பூஜை பண்றோம். கொண்டாட சீக்கிரம். ஒண்ணு குட்டியா? ஏ ஒண்ணு கொடுத்தலடா கல் போடுறத கூட கொண்டா. எங்களுக்கு தெரியும் போ. சவரம் சாப்பிடுறா நீங்க. குமுராயா என்னது? குமுரு குமுருட்டா? கும்பிடு கும்பிடுறேன்டா. ஆகட்டும் நல்லா கும்பிட. ஐயா ஈசா என்னை கரையா. ஓம் நம சிவாய.
டேய் தெல்லவாரிக்கு பிறந்தவனே இங்க பாடுறாத்தா டேய் மண்ணலி தலை மேல போட்டுருவாம்மா நீ எப்படில உனக்கு என்ன கையில பத்த வைக்கிறியா அப்படியே பத்த வைப்பேன் சுட்டா பிடிச்சி பின்ன சுடாதாடா என்னாச்சு இப்ப ஏண்டா நானே சிவனை நோக்கி தவறக்கிறேன் கையில பத்த வச்சா எப்படிடா சுடாது சாமியோட கல்பூரம் பத்த வைக்க சொல்லுச்சுல்ல ஆமா நீ பத்தினி தானே ஆமாடா கையில பத்த வச்சா எதுக்கு சுடுது ஏண்டா எப்படிடா வெறுங்கையில பத்த வைக்கிறது கோழிக்கு எடுத்துனா புளுத்துமா தண்ணி ஊத்தாத கூதி ஏய் நீ பத்த வைடா பாக்கலாம் ஆறுக்கு புறத்த வேணும் தவறக்கிறேன் எனக்கு புரசை நான் பொண்டாட்டி வேணா தவறக்கிறேன் அட ஒரு தங்கச்சி கோசரம் வேண்ட மாட்டியாடி கண்ணு மூடு நானும் மூடணுமா வாயாலு சேர்ந்து மூடணும் சரி நான் மூடிக்கிறேன் பத்த வை ஈசா தேசா கைலாச வாசா என்ன பண்ற தெரியுது ஏண்டா யாருக்குதான் தெரியாது உன் கையில மண்ணை போட்டு பத்த வைக்கிற மண்ணை கொஞ்சம் போட்டணும் சேர்த்து தான் போட்டணும் அப்படி வெத்து வெத்து வெத்துனுக்குதாயா ஏண்டா வெறுங்கையில பத்த வைக்கிற எனக்கு எப்படி இருக்கும் யாரு நீதான் சாமி கல்பூரம் பத்த வைக்க சொல்லுது ஏண்டா கீழே பத்த வைக்க சொல்லுச்சுடா சாமி மொத்தத்துல கல்பூரம் எரியுதா இல்லையா எரியுது எதில் பத்த வச்சான சீக்கிரம் பேசி எரியுது இல்ல அடே அப்பா ஒன்னாட்ட பையனை எங்கேயும் பார்த்ததில்லடா என்னதான் பண்றது இப்ப ஈசனை நோக்கி தவறு இருக்கணும்டா சரி டேய் ஐயோ அப்பா கொன்னு விட்டு போயிடாதடா அப்பா சரி இப்ப என்ன பண்ணலாம் இப்ப பாரு நம்ம தவம் செய்துட்டோம் எப்படி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய டேய் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய கௌரி மனோகரா கௌரி மனோ ஓக்கட்டும் கங்காதரனே திங்காதரனே திருநீலகண்டா ஏன் போதை மீறிக்கிச்சா ஏன் திண்ணையில கிடக்குறான் ஓம் நமச்சிவாய ஓம் இலச்சவாய ஓம் நமச்சிவாய ஓம் இலச்சவாய ஏய் என்னடா அப்படி இலச்சவாயன்னுகிட்டு என்ன இலச்சவாய இதுவும் பூஜையா ஐயோ அப்பா நான் கும்பிடுற மாதிரியே கும்பிடு கூடு ஓம் நமச்சிவாய என் பொண்டாட்டில ஊரு மேல போகணும் ஓம் இலச்சவாய பொட்டிக்கார பொண்டாட்டி புண்டையாகணும் ஓம் நமச்சிவாய ஏண்டா இதெல்லாமா வேண்டுமா கடவுள்கிட்ட நீ தானே சொன்ன உனக்கு எப்பா உனக்கு உண்டானது நீ வேண்டு எனக்கு உண்டானது நான் வேண்டேன் ஏண்டா பொண்டாட்டியெல்லாம் ஊரு மேல போன வேண்டுவாங்க பூரா மீது ஓம் நமச்சிவாய உன் குடும்பம் நாசமா போய் பத்த வை ஐயோ அப்பா ஏய் பூஜை பண்ணிட்டு இருக்கிற கல்பூரா மீது இல்ல எடுத்து வெயிடாத்தா உனக்கு அடடே எவ்வளோ ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய கங்காதரனே திருநீலகண்டா ஓம் நமச்சிவாய கௌரி மனோகரா ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அம்மனே தூக்க வருது டேய் எங்கடா படுத்துருக்குற நீ பூஜை பண்ணாயே தூக்க வருது ஏண்டா எங்கடா படுத்துருக்குற உனக்கெல்லாம் கெட்ட கேடுக்கு மடி வேற கேக்குதாடா உனக்கு என்ன பண்ணி விட்ட எதுக்குடா மடியில படுக்குற ஆறாரா படுத்தா என்ன நான் செட்டுவாதியா நான் படக்கூடாதா ஏண்டா பூசை பண்ணிட்டு இருக்கிறோம் எதுக்குடா மடி உனக்கு கேக்குதாடா உனக்கு சரி விடு டேய் என்ன பண்ணலாம்னு இருக்கிறப்ப व्यसனம் என்ன व्यसனம் படுக்க முடியலையா ஏச்சாயா என் व्यसனம் என்னையோட ஓம் நமச்சிவாய நீ பழைக்க மாட்டேன் எனக்கு என்னமோ சந்தேகம் தான் ஏன்டா உன் வாயில வைக்கிறடே அதுதான் தூங்குறேன் உடவும் மாட்டுக்கிறேன் அப்படியே படு அப்படியே கீழே படு சரி என்னதான் பண்றது இடத்துல கால் இடத்துல மேல வைக்கிறேன் பூஜை பண்ணணும் கொஞ்சம் போ பொண்ணுக்கு சண்டை படிக்கிறாங்களா ஷேண்டா ஒரு ஒரு மரியாதையா பூசை பண்ணணும்டா இப்ப என்னதான் பண்றது இங்க பாரு என்ன பண்ணலாம் நான் பண்ணலாம் நானும் சும்மா தாக்குறேன் சரி நீயும் சும்மா தாக்குற எத்தனை நாளைக்கு தண்ணி ஊத்திட்டு சுத்த பத்தமா தானே நீ அப்படியே தூங்குற ரெண்டு நக்கு நக்கிக்கிற என்னத்த பஞ்சாபர்த்தாய் இங்க பாரு என்னடா தெரியலையே இல்ல என்ன இப்படி தலையாட்டுற நான் கம்முனு தாயாக்குற உனக்கு என்னயா இங்க பூசை பண்ணிட்டு அங்க என்னடா பாக்குற சரி சரி பேசு இங்க பாரு கமெண்ட் அடியே போட்டிக்கார அவுத்தொலிக்குது
இப்ப நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பூசை பண்ணி முடிச்சாச்சு ஆமா. இப்ப என்ன பண்ணணும் என்ன பண்ணு யாரும் நிக்கிறாங்க பாரு நெவுளி சாயுது யாரங்கே என்ன இப்பொழுது நாம் காசிக்கு செல்ல வேண்டும். அதனாலே ஒரு கன்னிகாமடம் அருகில் உள்ளது, அதனை கடந்து போவோம். வா போலாம், வாட போலாம். இல்ல சாமி நான் இந்த பூஜையோட ஐத்தியம் ஆயிட்டேன். டைம் நோ நீ ஐயோ டே ஐயோ அவருதான்டா ஐயோ அவருதான்டா ஐயோ ஐயோ அவருடாடே பாத்துக்கிச்சு ஐயோ அவருடா உன் சவுரி எப்படி கவுக்க முடியும் நப்ப ஏன் நினைச்சேன் கல்பூர் மத்த வைக்கும் போத ஐயோ 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 அவருடாடே ஐயோ அவருடா டேய் அவருடா சீக்கிரம் ஐயோ அவருடாடே இதே ஒண்ணுதான் ஒண்ணுதான் ஐயோ அவருடாடே ஐயோ அவருடா இதை அவுத்து விட்டா ஒரே சனம் இருக்காது அப்பா ஏங்க நான் எப்படியோ கஷ்டப்பட்டது வீணாவல பாடு டேய் என்ன பண்ற என்ன பண்ற என்னை பார்த்தா நான் பைத்தியக்கார பண்ணி நினைக்கிறேன் கஷ்டப்பட்டு பிராண்ட் ஊறி இருக்கு எனக்கு வாங்குது பாட்டு ஒரு போடு போட்டு படுத்தா தானே எந்திரிக்கும் மேல எந்திரிடா மேல எப்படி அந்த உலகம் எந்திரிக்கும் எனக்குலாம் மூம குஞ்சாயா டேய் எந்திரி சுண்டு வரல சோறு அவருன்னா இதா இந்த ஊரியா சொன்னேன் நீ மேல போடு தப்ப ஐயா எந்திரி நீ படுத்தினா கீழே போடுற நீ மேல போட்டா வாயிலேயே போடுவேன் ஓயப்பா ஐயா ஐயா ஒரு டேய் எந்திரிடா மேல எந்திரிடா மேலே போட்டுடா கோவிந்தா நீ தானே எந்திரிக்க சொன்ன அவருக்கு சொன்னேன் ஏண்டா அவருன்னா எந்த அவருன்னா சொன்ன என்னால வைக்கல இங்க பாரு அவங்க யாரோ நிக்கறாங்க ஒருவேளை இவருதான் அவரா இருக்குமோ நான் தான் அவரு நீ தானே அவங்க சொன்ன ஐயோ இவருதான் அவரா இருக்குமோ அவனே அவங்க சொல்லிட்டா ஐயோ அவர் அழக பாருடாடே ஐயோ 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 ஏய் அவர் அழக பாருடாடே அப்பா சாமியே சாராய் கடை காலையில 12 மணி டேய் அவர் அழக பாருடாடே அவர் முன்னழகும் பின்னழகும் ஐயோ 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 ஒண்ணு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல என்னத்தான் பண்றது அவர் எப்பேற்பட்ட அழகு ஐயா வடிவா அழகா கோமாளி அவர் யாருன்னே தெரியல யாரே வந்துட்டு போறா நம்மளுக்கு பேராயா முக்கியம் அவர் எப்பேற்பட்ட அழகு இப்ப என்னத்தான் பண்றோம் ஐயோ அவர் பேரை கேட்டுட்டு வாடி மேல தோல் மேல கை ஐயோ அவரை பார்த்ததுல இருந்து எனக்கு என்னமோ பண்ணுதே நீ பத்தினி 40 நாள் கவரி பூஜை விரதம் இருக்கிறேன் ஐயோ போய் கேட்டு வாடா இதெல்லாம் முக்கியமாடா உங்க குடும்பமே செல்ற புண்டையாட்டுக்கு போட போட தம்பி இந்த வழியா வந்து யாரு நீ தம்பி இல்ல காலையில தான் கூப்பிடு இப்படா தம்பிங்கற இந்த வழியா வந்து யாருங்க நான் யாருன்னு உனக்கு தெரியல யாரு நான் யாரா யாரு நான் யாரா அது காலையில கொத்த முடிட்டு உள்ள போ யாரு என்னுடைய பெயர் பாண்டவர் குலத்தில் அடிமையிருந்த நாய் டேய் டேய் முடிச்சே சொல்லுடா சீக்கிரம் சொல்லு பாண்டவர் குலத்தில் டேய் தம்பி பர்க்குடா என்கிற பார்த்திப அர்ஜுனன் என்று சொல் யாரு பேர் கேட்டாங்க நீ என்ன தன்னபால வந்து பேர் கேக்குற என்ன சொன்னப்ப பர்க்குடா என்கிற பார்த்திப டேய் வா அர்ஜுனன் போய் சொல்லு போ அர்ஜுனன் ரெண்டு பேரும் ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல இருப்பீங்களா யார் இந்த பெண் அவர் பேர் ஐயோ என்ன சொன்னாரு ஐயோ என்ன சொன்னாரு எப்படி சொன்னாரு வாயில சொன்னாரு எப்படி சொன்னாரு ஐயோ சொல்லுடா டேய் கோயிதா சொல்லுடா சீக்கிரம் அப்பா சொல்லுடா சீக்கிரம் டேய் எதல சொன்னாரு என்னடா சொன்னாரு
டேய், என்ன சொல்றாரு? அவர் மண்டி போட்டு ஊம்ப சொன்னாரு. என்ன சொன்ன? ஐயா அம்மா காமே. அவர் என்ன சொன்ன அவர் 2 பேரும் கரெக்டா மண்டி போட்டு ஒண்ணு என்ன பண்றது? அர்ஜுன் அடி முண்டை. என்ன சொல்ற? அர்ஜுனன். ஐயோ கோயிந்தா. ஒரு மாதிரி. டேய் டேய். நான் ஐயப்பன் கோயில் பூசாரியா? எனக்கு இதெல்லாம் இங்க வாடாத இப்படி. இங்க பாரு. அவர்தான் அர்ச்சனை பண்ணனா? ஐயோ அவர்தான் அர்ச்சனை பண்ணனா? ஐயோ எனக்கு கை ஓடல கால் ஓடல டேய் அப்பா. இந்த கண்ணுல தான் கை கூட. கையும் ஓடாது காலும். எப்படியா இருப்ப? அத கொடுத்தா செத்து போயிட மாட்டாங்க. நீ தான கை ஓடல கால் ஓடல. பாரு. அர்ஜுனன். அவர்தான் அர்ச்சனா. ஐயா வடிவா வடி வலக வடிக்கட்டா நலக. ஐயோ கோயிந்தா. இத பார்த்தா உனக்கு என்னடா? இங்க பாரு. எங்க வாடா. இட்லி துணி ஆட்டங்காரமா அந்த பாறையா. டேய். அவர்தான் அர்ச்சனை பண்ணனா? அவர்தான் அர்ச்சனை பண்ணனா? எனக்கு இது அக்கறை தேரல. அர்ஜுனா. அப்படியா? இங்க பாரு. ஏய் ஓசியில ஒரு போடு போட்டு போடா. ஏய் இங்க பாரு. நான் இப்பொழுது காசிக்கு போயிட்டு இருக்கிறேன். யார் இந்த பெண்? காசுல வேண்டாமா சும்மா தான். என்ன காசு? டேய் நான் காசிக்கு போறேனா கருமத்தை தொலைக்க. அவரு காசிக்கு போறாராம். கருமத்தை தொலைக்க. அந்த கருமாந்திரத்துல அப்புறம் தொலைச்சிக்கலாம். என்னத்துல வந்து தங்கிட்டு போக சொல்லு. நாடு வேலை கேப்ப. அவர் சும்மா வந்தாலே போதும். உனக்கு ஓக்கடிச்சு இன்னைக்கு. என்ன சொல்ற? என்ன சொல்ற? ஏங்க சரி அவ எங்க யார எடுத்துட்டு போறதான்? உங்க பேர் அர்ச்சனை பண்ணதானே? உண்மை. ஓ இரவு வந்து தங்கி விட்டு போறதான். என் மீது அந்த பெண் ஆசை வைத்து. ஆசையாங்க கொல்ல ரசியம். என்ன சொல்ற? டேய். ஃபர்ஸ்ட் அப்படிதான் போ சரியா போயிடுவாங்க வாசனை பண்றாரு. டேய். பெண் என் மீது ஆசையா? இங்க வாடா. அங்கே போட்டு இங்கே வரட்டாடி. இங்க வாடாதா. நானே ஒரு பாவத்துக்கு ஆளாகிட்டேன்னு சொல்லி நான் காசிக்கு போயிட்டு இருக்கிறேன். பத்தினி எனக்கு தேவையா? பத்தினி பார்த்தாரு தாராள் கொடுத்த தருமபுத்திர மகாராஜனும் உல்லாத்த மகள் பாத்துட்டு இல்ல. உண்மை. உல்லாத்தமா தான் அனுப்பு. யாரு பாக்குறா உன்னைய? காசிக்கு போவதா இருந்தாலும் ஒரு கோடு போட்டு போறது. இந்த பெண்ணை பார்த்த எவ்வளவு ஒரு மிகவும் அழகான பெண். பவடர் வந்துட்டான். ஏய் நாய் நக்காது. சும்மா தெய்வலோகத்து நங்கையா இல்ல பூலோகத்து மங்கையா? என்ன ஒரு அழகு. அடாடாடே. ஒரு 7 பொண்டாட்டி கட்டி அத்தனை அழகும். இந்த வாரில்லாத பன்னிக்கறி பாத்துருக்கிறியா? ஒரு 4 கிலோ வரும் சாமி. அவர் அழகை பார்த்தாயா? அவருடைய கூந்தலா வெண்மேக போல், அவருடைய நெற்றியா சந்திரன் போல், அவருடைய பிறந்தங்களோ கத்தி போல், அவருடைய கண்களோ மீன்கள் போல், அவருடைய மூக்க பார்த்தா கீமுக்கு போல, அவருடைய உதடா ஆரஞ்சு சொலையாட்டு அப்படி எப்படி பாரு கிழிஞ்சு தொங்குதுங்க. போன்ற பற்களும் பற்கள்
நண்பா வெண் சங்கு போல் அவளுடைய கழுத்தும் சாமி ஆச்சு கிட்டமா வந்துட்டீங்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு மாம்பழங்கள் போல் அவருடைய கொங்கைகளும் பொங்கை என்ன திசீசு மூளை அதேதான் சொல்லுங்க என்ன கொஞ்சம் தான் இருக்குது சித்துடுக்கு போல் அவளுடைய இடுப்பு அதே தானே கொஞ்சம் தான் ஆற்றிலே சுழல்கின்ற சுழலை போல ஒரு தொப்பிலும் சாமி அந்த வேகத்தடை தாண்டி விட்டா டாப்புக்கு இருக்கான் அந்த தொப்புல கீழே ஒரு சபம் பட்டால பாடு போறோம் அதை பட்டி பட்டு தான் அப்பகார 3 ஏக்கரா காட்டணும் ஏனாடே இருவாலை தண்டு போல அவளுடைய தொடையும் ரொம்ப கீழே போயிட்டிய ஏன் சண்டாளா தொடைக்கு மேல தொப்புல கீழே அந்த வேகத்தடி தாண்டுங்க அந்த வெள்ளக்கோட்டில போயிட்டு அடிச்சிருப்பாங்களே ஆதிசேஷன் போல் ஒரு படம் ஏன்னா செமினி கணேசன் நடிச்சதா சிவாஜி நடிச்சது இல்ல எம்ஜிஆர் படம் அண்ணன் போல் நடிக்கும் எப்பேற்பட்ட அழகு மொத்தத்துல அவன் ஒரு பொம்பளையா கிடையாது நல்லா தெரியுங்க நம்ம செட்ல சில்லற தேவடியா தேவாதை நண்பா மகராசி இவன் மட்டும் என் வீட்டுல காலடி எடுத்து வச்சா சோடி போனா சொல்லாத 2 இங்க பாரு நெபுலி சாகிதாயா நவுராயா ஜாயின் பண்ணி விட்டோம்ல இதுக்கு மேல உனக்கு இங்க வேலையில கிளம்பலாம் நான் பாத்துக்கிறதுக்கு மேல அத்தான் சொல்லுவாங்க பெரியவங்க அந்த பெண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குது ஏற்கனவே இப்ப இந்த பெண் எனக்கு பிடிச்சிக்கிச்சு இந்த வேலைக்குள்ள இங்க ஆகாது எனக்கு பிடிச்சிக்கிச்சு ஏன்னா 7 நாடு சனி பைத்தியமா அந்த பெண்ணுடா அத்தான் பெரிய சொல்லிக்கிறாங்க ஆத்த தாண்டாப்ப போட அழக பாங்கலாம் சரி ஆத்த தாண்டி விட்டா போடா புலலப்பா அப்படிமாங்களாம் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறேன் பாத்துக்கிறேன் தம்பி நான் சும்மா சர்வீஸாலும் விட மாட்டேன் எல்லாத்தையும் காசிக்கிட்டு ஒரு ஆடு வாங்கினா தரவு ஒரு மாடு வாங்கினா தரவு ஒரு பன்னி வாங்கினா தரவு இவளை ஷாயின் பண்ணி விட்டு எனக்கு ஒரு தரவு கொடு உள்ள போ வர கொடுக்குறேன் உள்ள போ வரேன் அப்புறம் வந்து கொடுக்குறேன் மாறாப்பு சேலைக்குள்ள என்னடா பண்றாங்க எங்க வேலை நடக்குது நாங்க அவர் அடிக்கிட்டோம் அடிக்கிட்டு விடுறா அடிக்கிறது சித்தாட சேலைக்குள்ள பார்ப்பது போது
கண்மணியே, என் கண்ணாட்டி ரஞ்சிதமே, என் ஆசைக்கேத்த நாயகியே தேவி. அந்த பிள்ளை அந்த சோத்திட்டு பாரு நாய் நக்குது. அண்ணா அப்படி பொல்லிக்கு நக்கிக்கிட்டே இருக்குது. கட்டான கட்டளைக்கு. ஆமா, உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பெயர் தான் உலிவி. உலுவி. அர்ஜுனன் உலுவி. அருமையான பேர் போடுங்க. பேர் பொறுத்துங்க. அர்ஜுனன் உலுவி. உலிவி கோவிந்தராஜ். ஏய், இதானா? நீ மூடு. எத்தனை பேரா வருவீங்க? எல்லாம் தரத. யாரா கண்டே தேவி. யாரா போன் போட்டு வர சொல்றது, யாரா கால விடுறது. இவர் ஏன் சும்மா விடுறீங்க? ஏதோ பண்றாரு. தேவி, எங்க ஆனா உன் மீது நான் ஆசை வைத்து விட்டேன், என் மீது நீ ஆசை வைத்து விட்டாய். அதனாலே பஞ்சனை அலங்கரித்து சல்லாசமாக இருப்போமா? இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகிறோம். ஈடு போடி சாமி. எங்க சந்தோஷமாக உள்ளலாமா? யாரும் எடுத்து போடு பாய். பாய் எடுத்து போடு. இப்ப என்ன சொன்னீங்க பஞ்சானையில? ஏப்பா அந்த 4500 வானா போயிட்டு போகுது. அந்த சொர்க்கரதத்தை வர சொல்லுங்க. போன் பண்ணா அது இல்லடா, பாய் எடுத்து போடுறா. முன்னதான் வேண்டாம் அப்படின்னு நீ வேணும் வேணும். கொஞ்சம் சௌரியத்துக்கு வர முடியாது. செலுப்பாக்கிட்டேன் வாய்ச்சிக்காதனா வாடா. ஏதாவது போய் எடுத்து போடுறோம். நீ இன்னமாயா வீட்டுக்கு போகல? தரியாயா போட முடியும்? எடுத்து போடுற கறிக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணிக்கியா? மண்ணா விடா. அந்த ஆயால சண்டைக்கு வருது. பாய் வாங்கிட்டு வரேன். இந்த பையனா எங்க கிடக்குறான் ஆளுக்கு தெரியும். எழுப்புறதுக்கு அந்த சிவிலை தான் கூட நாயகியே பிரியாணி போல பதியா போட்டு அப்படி கமுத்து போடுறது அப்பதான் கொலாயில விடுவோம். குமந்த பாட்டி செல்றத்தை அப்படியாளு போறதவல அப்படி பொழப்பு பாடுறா, நம்ம பொழப்பு பாடுறா. எனக்கு கொஞ்சம் தண்டனை பிடிக்கல. நான் என்ன பண்ணிட்டோம்?
நான் என்ன பண்ணிட்டேன்? காளியா கோயில் போய் வாக்கிட்டு பொண்டையில கோபப்படுகிற எப்படி பண்றா? ஏங்க நீங்க இப்படி படுங்க, அவன் சொல்ற மாதிரி ஏங்க நீங்க இப்படி படுங்க, தலை வச்சு படுங்க. ஏன்டா திட்டுற என்னைய? ஏங்க நீங்க இப்படி படுங்க, நான் இப்படி படுக்கிறேன். இது என்னமோ கூத்து மாதிரியே தெரியுது. என்ன கொல்லி கடமா உடைக்கிறோம் படிச்சாங்க. பார்த்து எடுத்தாலும் நல்லா விளக்கு புடிடா, நல்லா விளக்கு புடி. ஐயோ சாமானத்து கழுவுமா காலோடி கால் போட்டி என்னடா பண்ற? விளக்கு பிடிக்க என்ன விளக்கு முடிக்குது? என்ன பண்ண சொன்ன? என்ன பண்ண சொல்ற? சந்தோஷமா இருக்கும்போது வேடிக்கை பாருங்க, அந்த பக்கம் பார்த்தா ஒண்ணு தெரியல. சரி நீ சும்மா இருக்காத, ஒரு தாலாட்டு பாடு. ஏன் சும்மா இருக்க, ஒரு தாலாட்டு பாடு. நீ பண்றது நாங்க நம்ம மாதிரி பண்ணணும். யாரா என்ன பாடுறா? தாலாட்டோட பாடுனா ஓடுறா கண்ண தூராரோ கண்ணா உனக்கு தூங்காத கண்களுக்கு துரும்பு கொண்டு நம்ம எழுத கோயிலுக்கு மாவளை கெடுக்குறீங்க. சாமி உனக்கு ரெண்டு பக்கம் ஆத்தங்கார அந்த ஆத்தங்கார நடுவால சின்னதா ஒரு புளியாங்கொட்டையாட்டம் கோபுரம்மா. உனக்கு ஒத்துறாத கோபுரமா அந்த கோபுரத்து மேல அந்த
ஒத்த கண்ணை ஏறுறாண்டா சாமி அவன் ஏறும்போது வீரன் தாண்டா அவன் இறங்கும்போது வெள்ள வெள்ளையா மாட்டி அப்படி இறங்குவாடா ஞான பூண்டு கையோடு கை போட்டு காலோடு கால் போட்டு இதழோடு இதழ் வைத்து கண்ணே தேவி ஒரு முத்தம் கொண்டு தருவாய் என் கட்டி கரும்பே வலிக்குது கை வைக்காதீங்க ஐயோ கூச்சமா இருக்குதுங்க ஒரு முழுக்கு குடிங்க நரம்பு கொஞ்சம் தளர்ச்சி ஆகும் 48 நாள் கௌரி பூஜை முடிஞ்சிருச்சா எதுக்குடாது போய் காலு கழிட்டு வட வட சாக்குக்கு வேற வாடகை வேற கேட்கணும் நம்ம எங்க போறது அல்லாசி கொடுத்தா பரவாயில்ல அங்க சாக்கு எடுத்து நாய வீட்டுக்கு போய் இப்பொழுது நீயும் நானும் ஒன்று சேர்ந்து விட்டோம் மஞ்சளையில் இருவரும் உல்லாசமாக இருந்து அதனாலே சந்தோஷத்துடன் உல்லாசமாக இருந்து விட்டோம். எப்படிடா எப்படியா வீட்டுக்காரரு வீட்டுக்காரனு கூட பார்க்காது இந்த அளவுக்கு எனக்கு இன்னொரு டைம் போகலாமான்னு இருக்கு. ஐயோ செட்டுல உனக்கு ஊறிக்கிட்டே இருக்கும் எல்லாரும் கூப்பிட்டாலும் வருவான். கண்ணே தேவி எங்க தேவி ஆனா உண்மைதானாக சரி அதனால நானும் காசிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். காசிக்கு போகும் வழியில் உன்னை பார்த்து சந்தித்து சந்தோஷத்தோடு இருந்து விட்டேன் உல்லாசமாக இருந்து விட்டேன். அதனால நீயும் நானும் சரி காதல் திருமணம் செய்து கொள்வோம். அப்படியே ஆகட்டுங்க. இருவரும் மோதிரத்தை மாற்றிக் கொள்வோம். ஆகட்டும் சுவாமி. அதனாலே தேவி நான் காசிக்கு சென்று அங்கிருக்க புனித ஸ்தலங்களை நீராடி பிறகு வந்து உன்னை பார்க்கிறேன். அப்படியே ஆகட்டுங்க. அதன் வரையில் என்னை நினைத்துக் கொண்டே இரு. சரி நான் வந்து செல்கிறேன். வந்து உன்னை பார்க்கிறேன். காசிக்கு போயிட்டு பிறகு வந்து உன்னை பார்க்கிறேன். அதுவரை உன்னுடைய நாட்டிலே இரு. நான் சென்று வருகிறேன்.
மகளாக விளங்கக்கூடிய 48 நாள் கௌரி பூஜை செய்ய சொன்னேன். காவல பத்திரமா இருந்தியா? மணி அடிச்சுட்டு தாங்க இருக்கிறாங்க. அவரி பூஜனை அப்படியே சாமி வந்துச்சு பாருங்க. ஓஹோ, 2 பேத்துக்கு சாமி ஒரே மட்டும் அளவு குத்தி விட்டாங்க. ஏன்னா அவளை பக்தி பகபக்தியுடன். ஆமா சாமி, ஆனா பிள்ளைய பாரு அப்படியே கண்ணும் கருத்துமா வளர்ச்சி வச்சுக்கிறிய. அதை தாண்டா இப்படி அப்படியே ஆள் வசரம் அப்படியே நெசிக்கு போயிட்டு. என்னுடைய மகள் அல்லவா, சொன்ன பிரகாரம் செய்யவா? ஆமா சாமி, பலகாரம் சுட்டுக்கிட்டு தான் இருந்தான். நான் தான் ஓட்ட கத்தாயும் போது நிறுத்தி வச்சிருக்கிறேன். அப்படியெல்லாம் செய்ய மாட்டா என்னுடைய மகள். கிழிச்சுக்கோட்டை சுட்டு போட்டா, கிழிச்சுக்கோட்டை கிழிச்சுக்கோட்டை கிழிச்சு கோட்டை தாண்ட மாட்டானா? ஆமா சாமி, அப்பேற்பட்ட என்னுடைய மகள். அவன் ஏன் கிழிச்சு விட்டு தாண்டா? அவளும் எகிரி போயிட்டாள். அப்புறம் என்ன? 48 நாள் கௌரி பூஜை பகபக்தியுடன் செய்வா. ஐயோ, பத்தினா மீறிச்சுங்க. கன்னிகாமலை எப்படி ஆகாயத்துக்கும் பூமிக்கும் கன்னிகாமலை புகழ்நிலைய இடம் கிடையாது. ஆமா சாமி, அந்த மண்டபத்துல 5 வயது பாலர்கள் தான் உள்ள போகணும். ஆமா ஆமா, அல்லது 60க்கு மேற்பட்டு தான் உள்ள போகணும். சுட்டி அடிச்சு கூடாது. பாலியமானவர்கள் உள்ளே போக முடியாது. ஆமா சாமி, போர்டு படிச்சு பாத்தீங்களா? படிச்சு பார்த்தங்க. நல்ல பரவாயில்ல, பிள்ளை படிமான மாத்தாக்குறான். எனக்கு பிறந்த பிள்ளை, எனக்கு பிறந்த பிள்ளை. கொஞ்ச நேரத்துல தானே தெரியும் யாருக்கு பிறந்த பிள்ளைன்னு. அப்படியெல்லாம் தவறு செய்ய மாட்டா. 48 நாள் கௌரி பூஜை ஒரு மண்டலம், ஒரு மண்டலம். அதனால பூஜை செய்ய சொல்லிருக்கிறேன். கன்னிகா மடத்துல விட்டுட்டு வந்ததால சரி. இன்னும் என்னுடைய மகளை போய் நான் பார்க்கவில்லை. இன்னைக்கு போய் பார்க்கணும். நடப்பாகலாம். கன்னிகா மரத்துக்கு போற ரைட்டு நானே என்னால பார்க்க முடியாதெல்லாம் பார்க்க முடியல. கத்தப்படானா பார்க்க முடியாதெல்லாம் பார்க்க முடியல. அதனால நீ கன்னிகா மரத்துக்கு போற ரைட்டு ஏதோ உனக்கு ஏதோ ஒரு அவசரத்துக்கு ஏதோ போனுக்கு பண்ணி கொடுங்க. 108 வருஷம் எதுக்குடா போனு? திடீர்னு பிள்ளை பார்த்து ஏதோ ஆட்டோலாக்கள் வந்து செத்துக்கிட்டு போயிட்டு. நான் எப்பேறப்பட்டவன், நாடால கூட மண்ணாண்டா. இல்ல பிள்ளை வரிசையா பிடிக்குது. ஏய், உள்ள கிழிச்சு கோட்டை தாண்ட மாட்டா என்னுடைய மகள். அவளை பகபக்தியோட இருப்பா. கிழிச்சுக்கிட்டு தாக்குறா. ஆமா, இப்போ என்னுடைய மகளை போய் பார்க்கணும். கன்னிகா மாடா அப்படியே தள்ளி நல்லா புடிச்சிட்டு போடாடே அப்பா. ஐயோ இத வேற கை கொடுக்கணுமா நாம? ஐயோ டேடே வலிக்குடா அப்பா. ஐயோ பண்ட போது உங்களுக்கு நல்லா இருந்துச்சா? ஐயோ அப்பா டேடே சுருக்கு சுருக்குங்குதுடே. அதுதான் சொல்றேன், இளம்பலில போண்டா சரியில்லை திங்காதங்க. பாத்தியா வவுரி எங்க போச்சு? இது வவுரவிங்க போச்சு. போண்டா வச்சிட்டு கூட சேராத. மாசமா இருக்கறடா, மாசமா இருக்கறடா. இங்க என்ன மயிர் இருக்கற? அதுக்குள்ளே மாசமா போவாங்க. இங்க பாரு, என்னையா செஞ்சதும் தெரியல போனதும் தெரியல, அதுக்குள்ள மாசம் ஆகுறியா? என்னடி கூட அத்தை அப்புறம் ஏன்டா கொரோனா வராத கொடுத்தோம்? நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கிறேன்டா. ஐயோ சுருக்கு சுருக்குங்குதுடே. ஐயோ மெதுவாடே, தலைய அப்படி வைக்காத. மறுபடியும் அவனை கூப்பிட்டு இன்னொரு போட்டு போட சொல்ல, கொஞ்சம் இதமா இருக்கும். இங்க பாரு, என்னுடைய தாயும் தந்தையும் எனக்கு கன்னிகா மடம் கட்டி கொடுத்தாங்கல்ல, பூஜை அருமையா நடந்திருக்கு. அந்த கன்னிகா மடத்துக்கு சீக்கிரம் போயிருண்டா அவங்க வரத்துக்குள்ள. அங்க போறது நைட்டு சரி, உன்ன கூட பிள்ளையா இருந்த எப்படியா மறைச்சு போடலாம். இது வார அவத்தை குடுத்திக்கிட்டு என்ன பண்ணுவேன்? அதான் நீ இருக்கிறல என்னடா கவலை? நான் படுத்துன்னு சொல்ல போறியா? ஐயோ அப்பா, ஐயோ நம்மளால ஆகாஷம் நீ சமாளிக்க மாட்டியா? நான் என்ன கேட்க? ஐயோ ஐயோ அப்பா, கத்தாதே பிள்ளை நலிக்குவான். ஒரு இடத்துல வலிக்குதுடாடே. அது அப்படித்தான் இருக்கு. அடிவயிறுல வலிக்குதுடாடே. சுடுதண்ணி காய வச்சு ஊத்து சுருக்கு சுருக்கு. ஐயோ காமால போடு. ஐயோ ஐயோ கோமாளி. ஐயோ
என்னாச்சு ஐயோ எப்பா குமியாதடி குழந்தை கொள்ளா பிறந்துற போகுது டே புடிடா டே முக்குடா டே முக்குடா நீங்க நான் முக்குட்டா முக்குடா ஐயா நான் முக்குனா டேஜே பீபேட் போயிடும் நீ முக்காயா டே வலிக்குறா டே அது அப்படித்தான் இருக்கும் நல்லா புடிச்சுக்கடா ஏய்யா இல்ல உங்க அப்பா கிட்ட பிடிச்சி சொல்லிப்பலாமா நானே உனக்கு கேன்சர் கட்டின்னு சொல்லிப்பலாமா ஏதோன்னு சொல்லி சமாளித்தாண்டா ஆகணும் ஆமா வாங்கி கேன்சர் வரதுக்குள்ள பாரு உனக்கு கேன்சர் ஆமா என்ன கேன்சர் கேன்சர் சிலேபில இல்ல சிரிக்க முடியலடா அழுவ முடியல பேச முடியல சுருக்குன்னு குத்துதுடா அப்ப என்னைய தனியா தானே விட்டுட்டு போன அப்ப கூட யாராச்சும் கூப்பிட்டியா குத்துது குறைய தண்ணுக்குது சண்டைக்கு வர ஆதவத்தை பிண்டைகளை என்னது உட்காரு ஐயோ 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 எப்பா டே டே ஐயோ ஐயோ டே வலிக்குதுடா டே நல்லா புடிடா டே ஐயோ போரு நான் இந்த பொல்லிக்கு இந்த ஆயாட்டு நான் போய் கேட்ட சண்டைக்கு உட்காரு இதுலயே பாரு என் தாயும் என் தந்தையும் செத்து போயிரு டீ குடிச்சிட்டு இருக்கிறியா சரி இங்க பாரு என் தாயும் தந்தையும் வரதுக்குள்ள இப்படி வவத்த இப்படி உள்ள கொஞ்சம் இல்ல மூச்சு உள்ள விடு அது இறக்காது ஐயா அது இழக்க முடியாது அவன் தான் மூச்சை உள்ள விட்டுட்டானு இது வெளியே முட்டிக்கிச்சு பாட்டோம் இப்ப கவரி பூச்சி இது நம்மளோட பண்ணாமா என்ன பண்ணலாம் டேய் அந்த பொண்ணு கூட டேய் என்ன பண்ற இந்த கொப்பளத்தை உடைச்சு போடலாம் ஐயா டேய் இதர கொப்பளமாடா இது என்னன்னு தான் சொல்றது பிள்ளை வளருதுடா ஐயா ஆளு பாக்குற தாய உங்க அப்பன் சிலிண்டர் ஜெயிச்சு இருக்கிறோம் கோவம் வந்துச்சுன்னா ஒண்ணு உங்க வீட்டு கோவமில்ல எங்க வீட்டு கோவமில்ல பட்டாருன்னு தட்டி விடுவாயா ரெண்டு அடி எனக்கோசரம் வாங்க மாட்டியா சரி விடு உட்காரு உட்காந்துக்கலாமா விடு யாரு மாப்பிள்ளை கேட்கறாங்க உட்காரு நீ அதானே நல்லா எத்தனை பேர்த்த வேலை விட்டுருப்போம் உட்காரு நல்லா புடிச்சு உட்கார வைடா கை கால வலிக்கிறடே அப்பா அடி வேல வலிக்குது ஆனா டீ ஒண்ணு கொண்டா நான் சுடு தண்ணி வேற கிடைக்கல நல்லா பொறுமையா உட்கார வைடா டே பூமி ஐயோ டேய் டேய் பத்தியா உனக்கு பழைய தோசம் போகுது உனக்கு ஏன்டா இப்பெல்லாம் உனக்கு வலிக்காத வலிக்குதுடா முடிஞ்சுக்கிட்டே உட்காருவேன் ஐயோ புடிச்சு உட்கார வைடா டே செட்டை கட்டி உள்ள சேவிங்க மாட்டாது தான் மிச்சம் ஐயோ என்ன மெதுவாடா ஐயோ உட்காரு ஐயோ அப்பா டேய் ஐயோ 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 அப்பா டேய் என்னடா பண்ண ஐயோ டேய் ஐயோ சாமி ஐயோ 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 டேய் அப்பா ஐயோ 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 டேய் ஐயோ 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 நல்லா கேட்டுடா ஒரு மாசமாகற பொம்பளைய டாக்டர் என்ன சொல்றாங்க குமிஞ்சு நிமிஞ்சு வேலை செய்யணும் அங்க செய்யாது விட்டுட்டா இப்ப நான் குழந்தைய இப்ப குளிப்பாட்டி விட்டுக்கிறேன் மூடுங்க தெரியுமாடா நாட்டிய மத்தி ஊம கூத்தி டாக்டர் நான் புண்டை அளவா போங்க வலிக்குதுடா என்னடா புள்ளதாச்சு புள்ள பாக்காது சப்பலாங்கால போய் எங்க கழுப்பு வரும் கழுப்புறம் மறந்துட்டு வந்துட்டுனாடே அப்பா நம்ம லூசு வந்து போச்சு குழந்தை பிறக்கிற டைம் தர என்ன பண்றோம் நம்ம டே கோயிந்தா அந்த பொண்ணு பிரச்சனை பார்த்து பழக்க முடியல ஐயோ அம்மா ஐயோ வலிக்குதுடா டே ஐயோ 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 தண்ணி குடுறாடே தண்ணி குடிச்சு தானே பிடிக்கிற நீ இன்னும் தண்ணி கேக்குற ஐயோ ஐயோ முக்காத பூஜை பண்ணிட்டு நமச்சிவாயான ஊட உங்க அப்பா வந்துருவான் நமச்சிவாயா வலிக்குதுடா அப்படியே சாமிக்கு போடுவாங்க ஐயோ வலிக்குதுடா டே அப்படித்தான் நமச்சிவாயா நமச்சிவாய ஐயோ வலிக்குது ஆச்சுடா என்னடா ஆச்சு சாமி கொஞ்சம் எங்களுடைய மகள் எங்கே இன்னும் சேலம் ஜீகச்சி தான் போன பண்ணணும் பவத்தை கிழிச்சு தான் எடுக்கணும் சீரியஸ் கண்ணே சீரியஸ் புண்டை ஆகி போயிட்டான் கண்ணே ஆஹா என்னுடைய மகள் பார்த்தாயா எவ்வளவு பகம்பத்தியுடன் ஐயோ வலிக்குது கபரி பூஜை செய்கிறாள் ஐயோ உட்கார்ந்து எந்திரிக்காம இப்படி கபரி பூஜை செய்யறான் எந்திரி கவுரி பூஜையில வலிக்குதுன்னா சொல்லுவா எந்திரி 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 நேற்று கல்பூரத்த மேல கைய வச்சுட்டா இன்னும் என்னான்னு சமாளிக்கிறது 48 நாள் கபரி பூஜை முடிஞ்சது எந்திரி டேய் வலிக்குதுடா வெளியில கட்டாத கண்ணே என்னடி வலிக்குது புட்டி புட்டி
ஏய் தம்பி எந்திரி 48 நாள் கௌரி பூஜை முடிஞ்சது பாம்பு கொடுத்து கொடுங்க நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் எந்திரி அதெல்லாம் ஏற்கனவே நடந்துருச்சு எந்திரி என்ன சொல்ல தூக்கி விட்றாடே நான் மறுபடியும் தூக்கி விட்டேன் என்னையும் கை கட்டி பிடிங்க டே மவராசனா இருப்ப தூக்கி விட்றாப்பா நீ மேல தூக்குடா இப்படி எந்த பக்கம் திரும்புறா இந்த பக்கம் திரும்ப மாட்டிக்குவேன் இந்த பக்கமே திரும்பிக்கிறேன் மேல தூக்குறாடே அப்பா விநாயகர் கோயிலுக்கு பொங்கச்சோறு வச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு என்ன ஆட்டம் தூக்குறாடே இருடி யாருக்கு தூக்கு எனக்கு என்ன புண்டைக்கு தூக்கு அட என்ன புடிச்சு மேல தூக்குறானே ரெண்டு பேர் எச்சி வந்துக்கறாங்க தூக்கம் இல்ல செய்யல 48 நாள் உட்கார்ந்து இருக்குதாடா கால் விரிச்சிருக்கு தூக்கிடுறா 48 நாள் கௌரி பூஜை செஞ்சால அப்பனே ஈஸியா மாத்தில சுத்தமா ஒரே இடத்துல உட்கார்ந்து கை கால வலிக்குதுப்பா நல்லா புடிச்சு தூக்குடா என்னடா பண்ற ஆட்டம் சிக்க மாட்டேங்குது ஐயோ இத தூக்குடா ஐயோ 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 டேடே ஐயோ என்னுடைய மகளே செத்து போறேன்டா நானு நான் செத்துறேன் ஐயோ ஐயோ டேய் ஐயோ அப்பா டேய் ஏன்டி இப்படி ஏங்க மத்தாயா என்னுடைய மகள் ஹலோ தாயா ஆ, பாத்துட்டேன் கண்ணு அவத்த காட்டுனா நீ மாட்டிக்குவ எடுத்தாரு திரு அப்பா அம்மா என்ன அது ஒரு மாதிரியா தெரியுது ஏ பாவம் அப்படியே நாவாடு அடே பகவான் வைத்த கண்டடி சண்டால பாடி அடியே முகமது வெளித்தது என்ன அடிவயிறு கணத்த காரணம் என்ன 48 நாள் கபரி போட்டத்தான செய்ய சொன்னேன் பவுரி கணத்தது என்ன முகமது வெளித்திருக்கிறது என்ன காரியத்தை செய்த என்ன என்னங்காச்சு எதுங்காச்சு என்ன மகளுக்கு கன்னிகாமரை கட்டி வச்சமல்ல என்ன பண்ணிருக்கிற தெரியுமா என்னங்காச்சு என்ன பவுரி பெருசா இருக்குது முகமது வெளித்திருக்குது என்ன இருக்குது ஏங்க கொஞ்சம் அந்த புறம் இருங்க கேளு சீக்கிரம் அவசரப்படாத தூக்கத்துல வந்திருக்கிறா ஆமா ஏய் கேளு சீக்கிரம் ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க நான் பிள்ளைகிட்ட நான் பேசுறேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஓஹோ வாடி அம்மா கால் சாரிடுங்க நீ என்ன கால் சாரிடு அம்மா என்னடி பண்ணிருக்கிற என்னாச்சு ஏதாச்சு ஏதா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு நான் பாத்துக்கறேன் அம்மா சீக்கிரமாக கேட்கணும் நீ சரிங்க பாருங்க அம்மா இங்க பாருங்க எனக்கு திருமணம் வேண்டான்னு சொன்னேன் 48 நாள் கௌரி பூஜை அமைத்து தாருங்க 48 நாள் கௌரி பூஜை செய்து வரேன்னு சொன்னேன் அத சொன்னபடியாக 48 நாளுக்கு கௌரி பூஜைக்கு ஏற்பாடு செய்தீங்க யார் யாரு நீங்களும் என் தந்தை யாரோ அப்படி பூஜை செய்திருக்கும் பொழுது நான் ஆசைப்பட்டனே ஆனால் அழகுமண்ண அர்ஜுன மண்ணே அந்த 48 நாள் முடிவதற்குள் என்னுடைய கணவராகப்பட்ட ஆனால் அழகுமண்ண அர்ஜுன மன்னன் வந்தார் அவர் வந்த உடனே என்னை அறியாமலே அவரிடத்தில் கட்டி சேர்ந்து விட்டேன் சேர்ந்த உடனே இப்ப நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறம்மா ஏன்டி சண்டால பாவி அம்மா யாரு கூட நீ சேரக்கூடாது நினைச்சமோ அவன் கூட நீ சேர்ந்துட்டு வந்திருக்கிற அவங்க கூட போய் பிள்ளை வயிற்று வாங்குறியா அந்த பிள்ளை இருக்கணுமா ஐயோ சண்டால பாவி கொல்லாம விடுவேடா ஐயோ
தாங்களும் ஒரு பெண்ணு தானே, இப்படி நிறைமாத கர்ப்பிணி அடியோ அடித்து சித்திரவதை செய்ய போறீங்களே, உங்க மனசு என்ன கல்லா? கரையிலையா? எல்லா அளவு கூட உங்க மனது கரையிலையா அம்மா? ஐயோ அம்மா, எதுக்கடி அழுந்துட்டு இருக்கிற இப்படி? ஏண்டி நம்ம இடத்துல எந்த ஒரு ஆணவனை நீ கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவனை கட்டி சேர்ந்தாலும் நான் எதுக்கடி உனக்கு கேக்குறேன்? எவன் நம்ம எதிரி நினைச்சோமோ அவங்கிட்ட போய் கட்டி சேர்ந்து பிள்ளை கொண்டு வந்துக்கிறியே. ஏண்டி எதுக்கு ஏங்க என்ன சொல்றா? இதுக்கப்புறம் அவனை விடக்கூடாது. அவளை பார்த்து அவனை எந்த கண்ணால பார்த்ததோ அந்த கண்ணை சுடுகாலால சுடணும். எந்த கண்ணை பார்த்து அவனை பார்த்து ஆசைப்பட்டாலோ அந்த கண்ணவளோட முகத்துல கண்ணு இருக்க கூடாது. கண்ணை சுடுகாலால சுடணும். எந்த கண்ணை அவனை பார்த்து ஆசைப்பட்டதோ அந்த கண்ணை சும்மா விடக்கூடாது. இல்லை, சுடுகாலால சுட்டு அவளோட கண்ணை புடுங்கணும். கண்ணை அப்படி எங்க சாமி விடுறது? அவளை கொண்டு போய் கானகத்துல விடணும். கானகத்துல கொண்டு விட்டு பறக்கக்கூடிய காகங்களுக்கு இரையாக கொடுக்கணும். அவன் உயிரோடையா இருக்க கூடாது. அப்படியாகட்டும் அண்ணா. எந்த கண்களால் அந்த காண்டிப்பனை பார்த்தாலும் அந்த கண்ணு திரும்பி இருக்க கூடாது. முகத்துல கண்ணு இருக்கவே கூடாது. பாரு, எந்த கண்ணை வைத்து அந்த காண்டிப்பனை நீ ஆசைப்பட்டு கட்டி சேர்ந்தையோ இதுக்கப்புறம் நீ எனக்கு பிள்ளையே இல்ல. இங்க பாரு, இந்த கண் இருக்கிறனால தானே நீ அவங்ககிட்ட கட்டி சேர்ந்த. இதுக்கப்புறம் இந்த யாருங்க நீங்க கொலையாளிங்க தானே? இது வரைக்கும் எத்தனை கொலை பண்ணிருக்கீங்க? தென்னை மரத்து கொலை ஒரு 40ங்க. பனை மரத்து கொலை 25. அந்த கொலையில என்னுடைய மகளை கொலை பண்ணணும். ஐயோ நம்பனால ஆகாதுங்க. ஏன்டா ஏங்க போயும் இந்த அம்மாவை பார்த்த மாதிரி அந்த அம்மாவை போய் கொலை பண்ண சொல்றீங்க? கண்ணை பிடிங்கி கானகத்தை கொண்டு போய் கொலை பண்ண இல்லைன்னா உங்களுக்கு வேலை கிடையாது. என்னுடைய கட்டளை அப்படிதான். சரிங்க. அவளை கிட்டிகள் போட்டு நசுக்கி கண்ணை பிடிங்கி கானகத்தில் கொண்டு போய் பறக்கக்கூடிய காகங்களுக்கு எரியாக கொடுத்துடுவாங்க. அப்படி ஆகட்டுங்க. அம்மா என்னால ஒண்ணும் கிடையாது. என்னமோ அவங்க கொடுக்கற காசு நாங்க கூழோ கஞ்சோ அதுக்கு உண்டானது காசி ஊத்தி நாங்க சாப்பிடுறோம். அதனால மகாராஜாவோட கட்டளை உங்களோட கண்ணை இப்பொழுதே புடுங்கணுமா? கொஞ்சம் மன்னிச்சுக்காங்கம்மா. கர்ப்பிணியா இருக்கிறேன் அண்ணா, வேண்டாம் அண்ணா. இங்க அப்படியா அண்ணா, நானும் நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறேன். பெண் என்றால் பேயும் மனமிறங்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கூட அந்த மன இறங்கலையா? அம்மா நான் என்ன செய்வது? நானே ஒரு கூலியாள். அவரு நான் சொல்லாத அவர் பேச்சனை கேட்காத விட்டா இந்த நொடியே என் பொண்டாட்டி பிள்ளைங்கள பசி பட்டி வரதான் கிடக்கணும். அண்ணா வேண்டாம், என் மேல கோவத்துக்காதம்மா. அண்ணா வேண்டாம். ஐயோ ஐயோ ஐயோ